Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகைனர்ஸ் இப்போ தான் நான் வந்திருக்கேன், புதுசாக என்ட்ரி ஆகிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, டைட்டிலே கொடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா, சார் 10,000 ரூபாய் போதுமா மார்க்கெட்டில், ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு 10,000 ரூபாய் போதுமா, இல்லை 5,000 ரூபாய் போதுமா, இல்லை 50,000 ரூபாய் போதுமா, இல்லை எவ்வளோ பணம் தேவைப்படும், இது மாதிரிலாம் வந்து கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, இந்த கொஷின்ஸ்லாம் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பதிலாக அமையும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் எவ்வளோ பணம் வேணுமாலும் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம், எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி வர்த்தகம் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கினா மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். இதில் உங்களுக்கான டேலண்ட்டை நீங்கள் தெரிஞ்சிக்காத வரையிலும் உங்களால் ஒரு பைசா அதிலேருந்து சம்பாதிக்க முடியாது. ஓகே, உங்களுக்கான தகுதி என்ன, உங்களால் என்ன முடியும், உங்களால் பர்ஃபார்மன்ஸ் காமிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் உணராத வரையிலையும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஒரு பைசா எடுத்துகிட்டு போக முடியாது உங்களால். ஓகேங்களா, ஒரே ஒரு பைசா உங்களால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் டீப்பாக, அதாவது இது அறிமுகம் வீடியோன்றதுல கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது இது ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, இது ஒரு பெரிய கடல், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதா இல்லைங்களா? இது ஒரு பெரிய கடல். இது இந்த கடலில் நிறைய பேர் வந்து விதவிதமாக உள்ள வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வராங்க, லாஸ் ஆகிட்டு போய்ட்றாங்க, லாஸ் ஆகிட்டு போடுறாங்க, ஒருத்தர் சம்பாதிச்சிட்ருக்காங்க. இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்க சொல்ல நீங்கள் வெளியேருந்து ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணணும். இது இங்கேருந்து நீங்கள் உள்ளே வரக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு வெளியேருந்து என்ன நடக்குது, இதுக்குண்டான பேசிக் நாலேஜ் என்ன அப்படின்றத வெளியேருந்து கற்றுக்கணும். நல்லா கவனிங்க, இதை வெளியிருந்து கற்றுக்கணும். நீங்கள் சரி உள்ளே போயிட்டு கற்றுக்கலாம் அப்படின்னா இது ஒரு மேக்னெட் மாதிரி. ஓகே, இது வந்து ஒரு மேக்னெட், நம்ம படிச்சிருப்போம், நம்ம எஸ்இ பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி. இது நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் இதில் ஒட்டிக்குவீங்க, கற்றுக்கிறதுக்கு மனசு போகாது. ஓகே, ஆல்ரெடி உள்ளே வந்துட்டு இருக்கவங்களுக்கு புரியும். உள்ளே நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்கேப். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இது உள்ள மார்க்கெட்டு உள்ளே வராமல் கொஞ்சம் தள்ளி நின்று இங்கே என்ன நடக்குது, யார் வராங்க, யாருக்கு லாஸ் ஆகுது, யாருக்கு ப்ராஃபிட் வருது, இதை வேடிக்கை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வெளியே இருந்து கற்றுக்குங்க. அவங்க வராங்க இல்லைங்களா, வரவங்க கேட்டு தெரிஞ்சுங்க, என்ன ஆச்சுப்பா உள்ளே போயிட்டு வந்து ஏன் லாஸ் ஆச்சு, சரி அவங்க உள்ளேருந்து வராங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் சம்பாதிங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, என்கொயரியை இங்கே வெளியே பண்ணிவிடுங்க. நீங்கள் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்துட்டு தான் உங்ககிட்ட பணம் இருக்கலாம், உங்ககிட்ட 1 கோடி இருக்கலாம், இல்லை 50 கோடி இருக்கலாம், 1000 கோடி இருக்கலாம். உங்ககிட்ட பணம் வந்து நாட் நெசசரி. நீங்கள் 1 ரூபா கூட வச்சுக்கோங்க, 10,000 வச்சுக்கோங்க, 5,000 வச்சுக்கோங்க, எவ்வளோனா பணம் வந்து இங்கே பணத்துக்கு வேலையே கிடையாதுங்க, உங்களுடைய மைண்டுக்கு தான் வேலை. ஓகே, ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாக உள்ளே வந்து டச் பண்ணிடுறாங்க, மார்க்கெட்டை டச் பண்ணிடுறாங்க. டச் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்னென்னா மார்க்கெட்டு உங்களை யோசிக்க விடாது. நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டு உங்களை சுயமாக யோசிக்க விடாது. ட்ரேட் பண்ண தான் வைக்கும், உங்களை ட்ரேட் பண்ண வைக்கும், லாஸ் பண்ண வைக்கும். ஆல்ரெடி இந்த லாஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்திருக்காங்களே, இந்த லிஸ்ட்டில் நீங்களும் சேர்ந்துருவீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத வெளியிருந்து கற்றுங்க, தயவு செஞ்சு வெளியிருந்து கற்றுக்குங்க. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஃப்ரீயாக சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, ட்ரேடிங் வியூ, அந்த சார்ட்லாம் உங்களுக்கு ஸ்டடி பண்ணுறதுலாம் உங்களுக்கு நிறைய வெளியே ஃப்ரீயாக கிடைக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுங்க. சரி, எவ்வளோ நாள் தெரிஞ்சிக்கலாம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் மினிமம் டைம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் இதை தெரிஞ்சுக்கிறதுலேயே உங்களுடைய நாள் போயிடும். ஓகேங்களா, சரி, இந்த மார்க்கெட்டில் என்ன மாதிரி ட்ரேடிங் நீங்கள் செலக்ட் பண்ணுறது இந்த 2 வருஷத்தில் கற்றுக்குவீங்க. நீங்கள் யார், உங்களுக்கு எது வருது. ஓகே, இதில் நீங்கள் இன்ட்ரேடே பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா, இல்லை ஆப்ஷனில் இருக்கிறீங்களா, இல்லை ஃபியூச்சரில் பண்ண போகிறீங்களா, இல்லை இண்டெக்ஸில் பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்டாக்ஸில் பண்ண போகிறீங்களா, நீங்கள் என்ன மாதிரி கிட்டத்தட்ட 100-200 விதமான ட்ரேடிங் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு எது டேலண்ட், ஓகே புரியுதுங்களா சொல்கிறது, உங்களுக்கு எது டேலண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி தான் சொல்கிறது, இந்த 1 வருஷத்தில் 2 வருஷம் பேசிக், இந்த பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 1 வருஷத்துல 2 வருஷம் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ்னால் மெயின் பேசிக்னா நம்ம கேண்டில்ஸ்னால் என்ன, அந்த கேண்டில்ஸை ரீட் பண்ணுறது எப்படி, அந்த கேண்டில்ஸை நல்லா தரவாக ரீட் பண்ணணும். கேண்டில்ஸ் ரீட் பண்ணால் 1 நாள் 2 நாள் வந்து ரீட் பண்ண முடியாது. ஓகே, அந்த கேண்டில்ஸை ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4-5 மாதம் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, அந்த கேண்டில்ஸை ரீட் பண்ணணும். அதுக்கப்புறமா உள்ளே வந்து டேட்டாஸ் அனலைசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள்
மார்க்கெட்டில் நம்ம வரதுக்கு 1000 வேணுமா 2000 வேணுமா 10,000 வேணும் கேள்வியே உங்கள் மனசில் வராது. அப்போ தூக்கி போட்டுருவீங்க. ஏன்னா நீங்கள் ட்ரேடர் ஆகிட்டு வருவீங்க அப்போ அந்த டைமில். ஓகே, நான் ஏன் இந்த வீடியோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம்னா, ஆல்ரெடி உள்ளே வந்துடாதீங்க, வந்துட்டதுக்கப்புறம் யோசனை பண்ணாதீங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணலான்றது யோசனை வெளியே யோசனை பண்ணுங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய லாஸ் வந்து கன்ஃபார்மாக அதில் டவுட்டே கிடையாது. ஓகே, சப்போஸ் தெரியாமல் வந்துட்டீங்க சார், சரி சார் ஆயிடுச்சு, இப்போ நான் மார்க்கெட் டச் பண்ணிட்டேன், இப்போ எப்படி நான் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து மணியை வித்ட்ரா பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுங்கள், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேவ் பண்ணுங்கள். உங்களுடைய பர்சனல் யூஸ் என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்களுடைய ஃபேமிலியில் என்னென்ன பெரிய பெரிய இஷ்யூக்கு அதை வந்து சால்வ் பண்ணுற வழி பாருங்கள். ஓகே, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, நான் இதில் தான் நான் வந்து என்னுடைய எப்படியாவது நான் மேலே வந்துடணும் அப்படின்னு அந்த ஃபோர்ஸில் இருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட் வந்து வெளியே போயிடுங்க. நான் உங்களுக்கு சின்ன ரிக்வஸ்ட், என்னுடைய ஹம்பிளிங் ரிக்வஸ்ட். ஓகே, யாரெல்லாம் ரொம்ப டிப்ரெஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாம் தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வெளியே போயிடுங்க. ஃப்ரீ மைண்டோட கற்றுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ப்ரெஷரில் இருக்குது, ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, நிறைய சொல்லிக்க முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்குது, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட ஸ்டாக் மார்க்கெட் அணுகுனீங்கன்னா ஏற்கனவே இது பெரிய டிப்ரெஷன் பிடிச்ச வேலை, நீங்கள் பத்தாததுக்கு இது எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிற மாதிரி ஆகும். ஓகே, ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். சரி, என்னால் முடிஞ்ச விஷயம் நான் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும்னா, கிட்டத்தட்ட 750 வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் கிடச்சிடும். ஓகே, இன்னொன்று சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து எல்லாம் கற்றுக்கிட்ட மாதிரி தோணும். என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்கன்னா, எல்லாம் கற்றுக்கிட்ட மாதிரி தோணும். உடனே ஓகே இவ்வளோ தானே, நம்ம சக்தி ட்ரேடர் சேனல் யூடியூப் பார்த்துட்டோம், ஓரளவுக்கு எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு, நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்வாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய யூடியூப் வீடியோஸும் தவிர்த்து அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். என்னென்னா, உங்களுடைய சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணுறது, உங்களுடைய மனசை கட்டுப்படுத்துறத விட என்னால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அது நீங்கள் தான் பண்ணணும், வேறு யாராலையும் முடியாது. ஓகே, நீங்கள் எத்தனை வெபினார் போனாலும் சரி, எத்தனை செமினார் போனாலும் சரி, உங்களுடைய மைண்ட் செட்டை கண்ட்ரோல் பண்ணுறது உங்ககிட்ட மட்டும்தான் முடியும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.